ஆகாசுங்கிற பையன் பார்க்குற வரைக்கும் இதை டேக் பண்ணுங்கள். அஸ் ஏ கேப்டனாக சொல்கிற தம்பி ஆகாசு, நீ செஞ்ச விஷயத்துக்கு வாத்தியார்ட்ட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு எனக்கு ஸ்கூலில் போய் ஒழுங்காக படி. இன்றைக்கி உன்னை ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுருவாங்க, அப்புறம் வாழ்க்கையை தொலைச்சிடாது. அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் வந்து இந்த ஸ்கூலில் வந்து தகாத வார்த்தை பேசிட்டான், இல்லைன்னு சொல்ல சக மாணவனையும் அடிச்சிருக்கான். அப்போ 4 செவத்துக்குள்ளே உள்ளதை வந்து வீடியோ எடுத்து யாரோ போஸ்ட் போட்டிங்க, அது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. சரி, மேற்கொண்டு வீரியத்தை கூட்டுத மாதிரி நினச்சி கூட கமெண்ட்லாம் போய் பார்க்குறேன். கமெண்ட்லாம் போய் அந்த பையனோட வீடியோவில் போய் பார்க்குறேன். அதாவது அடுத்த தவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேற்றி விடுதீங்க. அது நல்லதுக்கு இல்லை. அதாவது அந்த பையன் நல்ல வழி வர்றதுக்கு நம்ம ஒரு 4 நல்ல கருத்து கூட சொல்லலாம். தம்பி ஆகாஷ் இப்படிலாம் பண்ணாதா, வாத்தியார்லாம் மதிக்கணும்னா நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அப்படி யாரும் எந்த கமெண்ட்டுமே அப்படி வந்ததை நான் பார்க்கல. இந்த மாதிரி பசங்க வந்து வீரியத்தை கூட்டுறது காரணம் என்ன தெரியுமா? பெற்றோர்களும் காரணம். லைட்டாக பிள்ளையை அடிச்சுட்டு என் பிள்ளை எப்படி அடிப்பேன்னு சொல்லி ஸ்கூல் மேலே கேஸ் போடுற அளவுக்கும் போகிறீங்க. ஸோ இங்கே அடி வாங்காதவன், ஸ்கூலில் அடி வாங்காதவன் நாளைக்கு காவல்துறையிட்ட அடி வாங்குவான். அந்த நிலைமை தான் இருக்குது. கண்டிக்கும் போது வாத்தியார் கண்டிக்கும் போது விட்டுருங்க. நீங்களும் வாத்தியார் கட்டுப்படணும்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளும் சளியம் பண்ணியிருக்கோம், ஸ்கூலில் அடிச்சிருக்கோம், உருண்டுருக்கோம், பிறண்டிருக்கோம், வாத்தியார் ஏற்றி பேசியிருக்கோம். பட் கூட்டு வச்சு பேசுவாங்க, தம்பி இப்படிலாம் பண்ணாதடா. ஏன்னா அப்போ வந்து பொசுக்கு செல்லு எடுத்துலாம் காட்ட மாட்டாங்க, திருத்துக்கு வெளியே பார்ப்பாங்க. நம்மளும் திருத்துக்கு முயற்சி பண்ணுவோம். உங்கள் அன்பு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரீல்ஸ் மோகம் ஓவராக இருக்கிறனால தான் இப்படி ட்ரெண்டிங் ஆக்கி விட்டு ஒருத்தன் வாழ்க்கையை சோழி முடிக்கிறோன்னு தோணுது. நீ அப்படி பண்ணாதீங்க. ஆகாஷ், நீ நல்ல நிலைமைக்கு வரணும். முதல்ல மன்னிப்பு கேட்க பற்றி கவலையப்படாத. குரு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்போ சரண்டர் ஆயிரு. அவ்வளோதான். உங்கள் அன்பு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி கேப்டன் நான்.